என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக இந்த லெந்து நாட்களில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் எகிப்திலிருந்து கானானுக்கு போன இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் அவர்கள் எந்த இடத்தையெல்லாம் கடந்தார்கள், அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது நாளிலும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 12:37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேஸை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்களாய் இருந்தார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அவங்க குறிப்பாக ராமசேஸ்ல தான் அவங்க தங்கி இருந்தாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ராமசேஸ் இதை கட்டினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 11வது வசனம். பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான் என்று வாசிக்கிறோம். இங்குதான் இவர்கள் குடியேறினார்கள். ராமசேஸ்ல தான் யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும் தன் சகோதரர்களையும் குடியமர்த்தினான், பார்வோனுடைய கட்டளையின்படியே. இந்த ராமசேஸ் என்று சொன்னால் ரா ஆம்சேஸ் அப்படின்னு இதை ரெண்டாக பிரித்து படிக்கணும். ரா ஆம்சேஸ் அப்படின்னா சன் ஆஃப் சன் என்று அர்த்தம், சூரியனின் மகன் என்று அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராமசேஸ் அப்படின் போது இது எபிரேயர்களால் கட்டப்பட்ட ஒரு புதையல் நகரம் அப்படின்னு இதற்கு இன்னொரு பேரையும் சொல்லுகிறார்கள். இந்த ஆதியாகமம் 47:11 படி பார்த்தீங்கன்னா, இது ஒரு எகிப்திலே இருந்த அந்த எல்லா இடங்களிலும் இந்த ராமசேஸ் தான் நல்ல நாடுன்னு வாசிக்கிறோம். அப்போ பெரிய ஒரு எகிப்து நாட்டில் ராமசேஸ் அப்படின்ற ஒரு நல்ல நாட்டை தான் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்தாங்க. இங்கே தான் இந்த 72 பேரும் தங்கியிருந்து அங்கே தான் அவர்களுடைய அந்த இனம் பெருகினது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ராம்சேஸ், எகிப்தை குறித்து தியானித்தோம். இந்த ராம்சேஸ்லேருந்து தான் இவர்கள் அன்றைக்கு புறப்பட்டு வெளியே வராங்க. இந்த ராமசேஸை குறித்து ஒரு 3 காரியத்தை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே இந்த ஆதியாகமம் 47:11 படித்தபடி எகிப்து தேசத்திலே நல்ல நாடு அப்படின்னு பார்க்குறோம். சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு அழகா ஆசீர்வாதமாக அற்புதமாக நமக்கு கொடுக்கறதுனால நீங்கள் அது நிரந்தரம் அப்படின்னு ஒரு நாள் நினச்சிடவே கூடாது. கொஞ்ச நாளைக்கு கர்த்தர் நல்ல நாட்டை, நல்ல இடத்த, நல்ல சூழ்நிலையை நமக்கு கொடுக்கலாம். ஆனால் அதன் மேல் நம்முடைய கவனமும் நம்முடைய இருதயத்தையும் பதித்து விடக்கூடாது. அது டெம்பரவரி தான். உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, தி பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு இடத்துக்கு, பெஸ்ட்டான ஒரு ஆசீர்வாதத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும் போது நீங்கள் இப்போ இருக்கிறத விட்டு தான் ஆகணும். ராமசேஸ் அது ஒரு புதையல் பூமி, அது ஒரு நல்ல நாடு அப்படின்னு நீங்கள் எத்தனை தான் அதுக்கு பேர் வச்சாலும், அந்த ராமசேஸ் ஒரு சிறந்த, அந்த பகுதியிலேயே சிறந்த இடமாக காட்சி அளித்தாலும், பிரியமானவர்களே, நல்லதாகவே இருந்தாலும் விட வேண்டிய நேரத்தில் அதை விட்டு தான் ஆகணும். நீங்கள் கானானை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானை சுதந்திரிக்கணும்னா சில நல்ல நாட்டை, சில நல்ல இடத்தை, சில நல்ல சூழ்நிலையை, சில நல்ல நபர்கள் உங்கள் பார்வைக்கு நல்லதாய் தோன்றுகிறதை விட்டுவிடதான் ஆக வேண்டும். அப்போ தான் கானானுக்குள்ளே போக முடியும். ராமசேஸை பார்க்கும் போதெல்லாம் நல்ல நாடாக இருந்தாலும் கானானுக்காக இந்த நல்லதை இழக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வேத புஸ்தகத்தில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை தன் வாழ்க்கையில் அவர் கடைப்பிடித்த காரியத்தை இங்கே சொல்லி காண்பிக்கிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 11ஆம் வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதில் சொல்றாரு பாருங்க, எனக்கு லாபமாய் இருந்தவை. இந்த ராமசேஸ் எனக்கு லாபம். இந்த ராமசேஸ் ஒரு புதையல் நகரம், இந்த ராமசேஸ் ஒரு நல்ல நாடு. ஆனால் எனக்கு கானானுக்காக, கிறிஸ்துவுக்காக, மேன்மையான பரலோகத்துக்காக நான் இதை இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னைக்கு உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு,
எனக்கு அது லாபம்தான், ஆனால் கிறிஸ்துவுக்காக அதை நஷ்டம் என்று விடுகிறேன் என்று சொல்லுகிறார். முதலாவது, அது நல்லதாக இருந்தாலும் விட வேண்டிய நேரத்தில் விட்டாதான் கானானை பார்க்க முடியும். இரண்டாவதாக, பஸ்கா அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ராமசேஸில் நமக்கு வேலையே கிடையாது. பஸ்கா அடிக்கப்பட்டாயிட்டா இனி ராமசேஸுக்கும் எனக்கும் இருக்கிற உறவும் தொடர்பும் துண்டிக்கப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக என்னையும் இந்த உலகமும், அது எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் எவ்வளவு மேன்மையாக இருந்தாலும், எனக்கும் அதற்கும் இருக்கிற அந்த உறவையும் தொடர்பையும் உடைக்கத்தான் வேண்டும். ஏன்னா எனக்காக ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு விட்டார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தி விட்டார். இந்த ரத்தம் சிந்தினதே என்னையும் இந்த உலகத்தையும் பிரிப்பதற்காக தான், இணைப்பதற்கல்ல. ராமசேஸில் நான் அங்கே இருதயத்தை பதித்து வைத்திருந்தால் ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டதனுடைய நோக்கமே வீணாயிருமே. ஆண்டவர் தான் தந்தார், ஆனால் தற்காலிகமானது. இதிலும் மேன்மையான ஒரு காரியம், மேன்மையான ஒரு ராஜ்யம் நமக்கு காத்திருக்கிறது. எனவே பஸ்கா அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ராமசேஸோடு கூட இருக்கிற உங்கள் இருதயம் அதிலிருந்து பிரிக்கப்படட்டும். உங்கள் வாழ்க்கையில் ராமசேஸ் எது, உங்கள் வாழ்க்கையில் எதை மேன்மையாக நினைக்கிறீங்க? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் அதோடு கூட உங்களுக்கு இருக்கிற அந்த அந்த ஆத்ம பிணைப்பு உடைக்கப்படுவதாக. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 26, 27 வசனங்களை வாசிக்கிறேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனியுமே இருக்கும். இங்க மிக தெளிவாக எபிரேயர்கள் ஆக்கியன் சொல்றாரு, இன்னொரு முறை ஆட்டுக்குட்டி அடிக்கப்படாது. ஒரு முறை அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி என்னை வெளியே கொண்டு வருவதற்காக தான். எகிப்தில் இருக்கிற ராமசேஸில் என் இருதயம் பதிக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை நல்ல நாடாக இருந்தாலும் வெளியே வருவதற்கு இன்னைக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீங்களா? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு ராமசேஸில் இடம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்க இந்த ராமசேஸை விட்டு நான் வெளியே வரேன்னு கமெண்ட்டில் நீங்கள் எழுதுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. நான் இனி இந்த ராமசேஸில் இருக்க மாட்டேன்னு ஒரு அறிக்கையை எழுதுங்கள். பிரியமானவர்களே, மூன்றாவதாக, நாம் வெளியே வந்தால் ஜனங்கள் பார்க்க வேண்டும். அதை தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது மொத்த எகிப்தியர்களும் அவர்களை பார்த்தார்கள். இன்னைக்கு நான் சீக்கிரட்டாக ஆண்டவரை பின்பற்றுறேன், சில இடங்களில் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறது இல்லைன்னு சொல்லி ரகசியமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை வச்சுருக்கீங்களோ, எகிப்தியர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர் புறப்பட்டதை கண்டார்கள் என்று இந்த யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாக தான் இவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, பகிரங்கமாக எனக்காக சிலுவையில் மரித்த இயேசுவுக்காக பகிரங்கமாக சாட்சியாய் வாழ நீங்கள் ஆசைப்படுறீங்களா? உங்கள் வாழ்க்கையை அதற்கு ஒப்பு கொடுப்பீங்களா? வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 22:15 நான் வாசிக்கிறேன். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ராமசேஸை விட்டு வெளியே வருவோம், எல்லாருக்கும் முன்பாக தைரியமாக வருவோம். நான் இனி ராமசேஸுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. மாத்திரமல்ல, எவ்வளவு நல்ல நாடாக இருந்தாலும் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால இனி நான் அந்த ராமசேஸில் இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, இவ்வளவு நல்ல நாடாக இருந்தாலும் எனக்கு இதிலும் மேலானதை, மேன்மையானதை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் தெளிவாக திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல அருமையான நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ராமசேஸில் எங்கள் இருதயம், எங்கள் ஆத்மா இனி பதிக்கப்படாமல், ஆண்டவரே, அதை நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் எங்களை மீட்டதினாலே அதை விட்டுவிட, அதிலிருந்து வெளியே வர எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு சிறந்தது, நல்லது, எவ்வளவு பணம் உள்ளது, எவ்வளவு காஸ்ட்லியானதுன்னு சொல்லி நாங்கள் பிடித்து வைத்திருக்கிறத கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட எங்களுக்கு கிருபை தாரும். முழுமையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனம். எபிரேயர் 10, 26, 27.